பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். இந்த நகரத்திலே திரிகிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டு இருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றும் உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் க்ஷேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மெல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எப்த்-மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்-மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்த எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்தில் பட்டினியினால் சாவானே. இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எப்த்-மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபெத்-மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபெத்-மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே, கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிர்களுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு இரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தீயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான்.
அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தியர் தங்களை சோர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீராகில், கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள். அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும், உம்முடைய கால்கள் உலகிலே அமிழ்ந்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்னியால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோடே பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து, நீ ராஜாவோடே பேசிக் கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்றும் மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடே என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில், நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமற் போனபடியினால் அவனோடே பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாட்கள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான்.